உங்கள் மனசில் ஏதோ ஒரு மொழியில் ஏதோ ஒரு ஆசை. அந்த ஆசை வந்து இப்போ எல்லாராலையும் எல்லா ஆசையும் வெளிப்படையாக சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இப்போ பணம் சம்பாதிக்கிறத பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம், ஒரு வேலையை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். ஆழ் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும். சாப்பிட்றத பற்றி ஒரு ஆசை இருக்கும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு ஆசை இருக்கும். சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்கும், சில பேர்கிட்ட சொல்ல பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம், ஆசைகள் இருக்குது. அதை வந்து அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கும், அது கண்கூடா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும், அது நிறைய பேருக்கு நடக்கிற வாய்ப்புக்கும் கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் உண்டு. அதான் சுக்கிரன் பார்வை. அது வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், அது நீங்கள் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது நீங்கள் எங்கேயோ பணம் எதிர்பார்க்குறீங்க, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு எடுத்துக்கலாம், அது லோனாகவும் எடுத்துக்கலாம். அது யாரோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ மேலே வா அப்படின்னு சொல்கிற நண்பனாக இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு லக்கு. 2 சுபர் பார்வைனா சுபங்கள் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். சில பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகிடும், அது கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கும். சில பேருக்கு திடீர்னு குழந்தை, எனக்கு வாரிசு, எனக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டோம். ஸோ ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல செய்தி. இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளில் நல்ல செய்தியை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல நியூஸை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அது எந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சுபர்கள் பார்வை உங்களை உற்சாகப்படுத்தும், சுபர்கள் பார்வை உங்களை வந்து வலுப்படுத்தும். சரி, நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், அப்போ மற்ற கிரகத்துக்கெல்லாம் பலனே கிடையாதா? சுக்கரன் வந்து பார்த்தாரு, குரு பார்த்தாரு, இப்போ சனி என்ன பண்ண போகிறாரு, புதன் என்ன பண்ணுவார், சூரியன். ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு டிரான்சிஷனில் வந்து எப்போவுமே வந்து அப்சர்வ் பண்ணும்போது எது வந்து ஃபுல்லாக எக்ஸால்ட் ஆகிருக்கோ, உச்சத்துக்கு ஆகிருக்கோ, அதுதான் ஃபுல் சார்ஜ் எடுக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யார் இதில் வந்து கதாநாயகர், ஹீரோ ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ யார், இல்லைனா இந்த இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து ஹீரோ யார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. பிப்ரவரி மந்தோடைய ஹீரோ சுக்ரன். அவர் கண்ட்ரோலில் இருக்கும், எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கும். அவரே கண்ட்ரோல் பண்ணி ராகு கூட இருப்பார். இவங்க 2 பேரும் சேர்ந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. இதில் குருவோட வர பரிவர்த்தனை பண்ண சுக்கரனாக இருக்குதா, சுபத்தன்மை அதிகம் எடுக்கும். அதில் ஒரு இடத்துல ராகு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணணும், ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ கன்னி நல்ல விஷயங்களை எதிர்நோக்கி உங்களுடைய அறிவு, உங்களுடைய எமோஷன், உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் அடைந்து, அதை நீங்கள் சந்தித்து, அதை செயலில் நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட சொல்ல போகிறீங்க. அது என்ன வேணால் உங்கள் மனசில் உள்ள ஆசையாக இருக்கலாம், நீங்கள் எந்த வயதினராகவும் இருக்கலாம். அதுதான் பிப்ரவரிக்குண்டான பலன். வாழ்த்துக்கள்.